கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15:13, ரோமன்ஸ் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இதுல ஒரு 3 வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள். முதல்ல சந்தோஷம். அது என்னன்னா, இங்க சொல்லக்கூடிய சந்தோஷம், இந்த கிரேக்க மொழி பதம் ஷாரா என்று சொல்லக்கூடிய பதம். இது என்னன்னா, உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையினால வருவதில்லை, இது உள்ள இருந்து வரக்கூடியது. அதே மாதிரி சமாதானம், எபிரேய மொழியில ஷாலோம் என்று சொல்லக்கூடியது முழுமையாக உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல காரியம். நம்பிக்கை, அதாவது கர்த்தர் சொன்ன காரியம் நிச்சயமாக நடைபெறும் என்று சொல்லக்கூடிய ஒரு முழுமையான எதிர்பார்ப்புல வரக்கூடியது. இந்த 3 அருமையான வார்த்தைகளை சொல்லி இது ஒரு ஜெபமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. இங்க பவுல் என்ன சொல்லனா, தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக, தேவனுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லல, பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் நம்பிக்கை என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்ன ரொம்ப தெளிவாங்கன்னு சொல்றாரு, நீங்க நம்பிக்கை இல்லாத மக்களாய் இருக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுவது போல, என்ன அவருடைய நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்று சொல்லக்கூடியதாக பெருகும்படிக்கு, என்ன உங்களுக்குள்ள பெருகும்படிக்கு, உங்களை நிரப்பும்படிக்கு, என்ன கடைசியில சொல்லுமே உங்களை நிரப்புவாராக என்று சொல்லும்போது என்ன, இங்க எபேசியர் 3:19 சொல்லும் போது என்ன, தேவன் எல்லாத்தினாலே அவருடைய தெய்வீகத்தினால உங்களை நிரப்புவாராக என்று சொல்றது போல, இங்க என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள சந்தோஷம், சமாதானம், இது எல்லாம் நிரப்பக்கூடியதாக. ஏன்னா அவர் அவருடைய அவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, கொஞ்சம் ஒரு என்னமோ ஒரு ஊசி போடுற மாதிரி கிடையாதுங்க. அவர் முழுக்க முழுக்க உங்க மேல ஊத்தக்கூடியவராக. அப்போ ஒரு கர்த்தரை நேசிக்கிறவனுடைய எந்த அளவுக்கு அவனுக்குடைய கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தேவன் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். என்ன, நம்ம நம்பிக்கையின் தேவன் எது? அவர் யாரு? நம்பிக்கையின் தேவன். அவர் மேல நீங்க வைக்கிற விசுவாசத்தினால, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால். அப்ப இங்க என்னன்னா, சந்தோஷம், சமாதானம், இது அவங்க என்ன நிலைமையில் இருந்தாலும் அவங்களுடைய விசுவாசத்தின் அளவின்படி. அப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, இங்க தேவன் உங்க மேல அவ்வளவு அதிகமான அளவுக்கு ஊற்றக்கூடியதாக. எதன் மூலமா? பரிசுத்த ஆவியினோட வல்லமையினால. அப்ப நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இயற்கையானதல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அது நம்மளால உருவானது அல்ல. அப்ப நமக்கு உண்டான நம்பிக்கை இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில கர்த்தர் மூலமா நமக்கு ஊற்றப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிங்க. நான் சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, இத ஒரு ஆசீர்வாதம் மாதிரியே ஜெபிக்கிறார். ரோமாபுரியில உள்ள ஒரு சபைக்கு எப்படி ஒரு போதகர் அவங்க சபை மக்களை ஆசீர்வதிச்சு ஜெபிப்பாரோ, அதே மாதிரி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபையை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறாரு. இது ஒரு கர்த்தத்துவமான காரியம் இல்ல, மாறாக இது நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். நான் இதை இப்படி கூட சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க இத ஒரு பெர்சனலா எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரர் சகோதரிகளே, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கையை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாக எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இல்ல உங்க சபைக்கு போடலாம். உங்க சபை பெற சொல்லி இந்த உலக தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியத்துல இணைந்திருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. இல்ல உங்க பேரை போட்டு நீங்க இதை சொல்லலாம். ஏன்னா நீங்க வேத வசனத்தை ஜெபிக்கும் போது அதுல வரக்கூடிய ஒரு விசுவாசம், ஏன்னா நீங்க
கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்றீங்க. அப்ப கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை என்ன பண்ணுவாரு? அதை உறுதி செய்யக்கூடிய தேவன். ஏன்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணலைன்னா, அவங்க ஒரு நம்பிக்கையில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணல. மாறாக அவர் என்ன பண்றாரு? அவர் நிரப்பக்கூடியதாக, அதாவது ஓவர்ஃப்ளோ என்று சொல்லக்கூடியதாக. அப்ப நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்துல எல்லாருக்கும் வேற வேற பதட்டமான சூழ்நிலைகள், அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து, அவங்களுடைய உடல்நிலையை குறித்து இருக்கலாம். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு நம்பிக்கை என்ன? நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு வேத வசனத்தினால உண்டாயிருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுரு 3:15 சொல்லும் போது என்ன சொல்றாரு? உங்களை யாராவது கேள்வி கேட்டா எப்போதும் வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் நீங்க வைத்திருக்க நம்பிக்கை குறித்து பதில் சொல்லுங்கன்னு. அப்ப இத உங்க மேல ஜெபமா ஜெபிக்கட்டுமா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இவர்களை நிரப்புவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.